சிவகார்த்திகேயனை சினிமாவில் இருந்து விரட்ட ஸ்கெட்ச் போட்ட சினிமா மாஃபியா குடும்பம். யார் அந்த மாஃபியா குடும்பம் தெரியுமா? பொதுவாக சினிமாக்களில் ஒருவர் மாஃபியா கும்பல் போல் சிலர் செயல்பட்டு வருவதை சினிமா துறையில் இருப்பவர்கள் யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமா துறையை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்டவர்களை தவிர பிறர் யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள்தான் அந்த சினிமா மாஃபியா. ஒருவரை சினிமாவில் இருந்து காலி செய்ய வேண்டுமென்றால் அதற்காக எந்த எல்லைக்கும் சென்று சூழ்ச்சியால் வீழ்த்தும் வல்லமை பெற்றவர்கள் சினிமா மாஃபியா என்று அழைக்கக்கூடிய அவர்கள். இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என அனைத்து சினிமாவிலும் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மாஃபியா போன்று செயல்பட்டு அந்தந்த மொழி சினிமாவை அவர்கள் கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் மிக குறுகிய காலத்தில் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்று முன்னணி நடிகர்கள் வரிசையில் இடம் பிடித்தவர். ஆனால் அவருடைய வளர்ச்சி சினிமாவில் இருக்கும் பலருக்கு பிடிக்கவில்லை. இதன் காரணமாக சிவகார்த்திகேயனை டம்மியாக்கி அவருடைய சினிமா கேரியரையே காலி செய்வதற்காக சினிமா துறையை கட்டுக்குள் வைத்திருக்கும் சினிமாவில் மாஃபியா போன்று செயல்படும் சினிமா துறையைச் சேர்ந்த ஒரு குடும்பம் செயல்பட்டுள்ளார்கள். ரெமோ படம் காலகட்டத்தில் சினிமா மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர் தயாரிப்பு நிறுவனம் மூலம் சுமார் 4 படங்கள் சிவகார்த்திகேயனை ஒப்பந்தம் செய்துள்ளனர். ஆனால் புதிய படம் ஏதும் தொடங்காமல் வேறு எந்த படத்திலும் சிவகார்த்திகேயன் கமிட்டாக விடாமல் தன்னுடைய உறவினரின் தயாரிப்பு நிறுவனம் மூலம் கடும் நெருக்கடியை கொடுத்து வந்துள்ளது அந்த மாஃபியா குடும்பம். ஒரு கட்டத்தில் நீங்க கொடுத்த அட்வான்ஸ் தொகையை திருப்பி தருகிறேன், அக்ரிமெண்ட் ரத்து செய்து விடுங்க, வேறு படத்தில் நான் நடிக்க செல்கிறேன் என சிவகார்த்திகேயன் தெரிவித்தாலும் அதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் மூத்த சினிமா கலைஞர்கள், நீங்கள் சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளீர்கள், உங்களை சினிமாவில் இருந்து காலி செய்யத்தான் உறவினர் மூலம் உங்களை அந்த மாஃபியா குடும்பம் ஒப்பந்தம் செய்துள்ளது என சிவகார்த்திகேயனை எச்சரிக்க, அதன் பின்பு கடும் போராட்டத்திற்கு பின்பு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தார் சிவகார்த்திகேயன். ரெமோ படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கண்ணீர் விட்டு சிவகார்த்திகேயன் கதறி அழுததற்கு பின்னணியில் சினிமா மாஃபியா என்று சொல்லக்கூடிய சினிமா துறையைச் சேர்ந்த அந்த குடும்பத்தினர் தான் என சினிமா துறையை சார்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் அப்போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயனை சினிமாவில் பல யுக்திகளை கையாண்டு வந்த அந்த சினிமா மாஃபியா கும்பல் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை சந்தித்து வந்துள்ளது. இப்படி சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாமல் கடுமையான முயற்சியில் சிவகார்த்திகேயன் சினிமாவில் வளர்ச்சியை நோக்கி சென்றாலும் அவரை வீழ்த்த பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து சினிமா மாஃபியா கும்பல் இன்று சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் வெற்றியை பார்த்து திகைத்து நிற்கிறது. மேலும் ரெமோ படம் வெளியான போது மேடையில் கண்கலங்கி சிவகார்த்திகேயன் அழுத சம்பவத்தை யாரும் மறக்க முடியாது. இதற்கு காரணம் கூட மாஃபியா கும்பல் கொடுத்த டார்ச்சர் தான் என கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்